அமெரிக்கா முழுசும் நோ கிங்ஸ் அப்படின்ற முழக்கத்தோட ட்ரம்புக்கு எதிராக பிரம்மாண்டமான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. $90 லட்சம் பேர் ஈரான் போர், விலைவாசி உயர்வுன்னு பல்வேறு விஷயங்களை முன்வச்சு எழுச்சியான போராட்டத்தை நடத்தினாங்க. அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு நாள் போராட்டமா இது பதிவாகி இருக்கு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதை பத்தியுமே கவலை இல்ல. அமைச்சரவை கூட்டத்தில் ஈரான் போர், விலைவாசி உயர்வுன்னு முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ட்ரம்ப் ஒரு பேனாவை கையில் எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பு நிற ஷார்பி பேனாவை காட்டிட்டு அவர் சொல்றாரு, நான் பதவிக்கு வந்தப்ப வெள்ளை மாளிகையில கையெழுத்து போடுறதுக்காக $1000 மதிப்புள்ள தங்கம், வெள்ளி பேனாக்கள்லாம் இருந்துச்சு. அந்த பேனாக்கள் எதுவுமே ஒழுங்கா எழுதல. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டுட்டு பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு அதை பரிசா கொடுத்துருவேன். இதனால அரசாங்க பணம் வீணாகுதுன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனால நான் ஷார்பி நிறுவனத்தோட தலைவரை கூப்பிட்டு $1 டிரில்லியன் மதிப்புள்ள போர் விமான ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போடும்போது சாதாரண ஷார்பி பேனாவை பயன்படுத்த முடியாது. அதனால அதிகாரப்பூர்வமா தெரியற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். உடனடியா அவரு பேனாவை கருப்பு நிறத்துல மாத்தி வெள்ளை மாளிகையோட சின்னம், உங்க கையெழுத்து எல்லாத்தையும் பதிச்சு தரேன்னு சொன்னாரு. அதையும் இலவசமா தரேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் ரொம்ப பெருந்தன்மையோட $5 விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னேன்னு ட்ரம்ப் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிக்கை ஷார்பி நிறுவனத்துக்கிட்ட இது பத்தி கேட்டாங்க. அவங்க கொடுத்த பதில்ல வாஷிங்டன் போஸ்டுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ட்ரம்ப் சொல்ற மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல, அப்படி ஒரு ஃபோன் காலும் வரல, யாருமே போய் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் தன்னோட சிக்கனத்தை காட்டுறதுக்காக இப்படி ஒரு கற்பனையான கதையை அமைச்சரவை கூட்டத்தில் சொன்னது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா விவாதிக்கப்படுது. முக்கியமான அரசியல் விவாதங்களுக்கு நடுவுல 5 நிமிடம் ஒரு பேனாவை பத்தி ட்ரம்ப் பேசினது எல்லாருக்குமே எரிச்சல் தான். ஆனா அவர் அமெரிக்க அதிபராச்சே, அதனால யாரும் எதுவும் சொல்லல. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ட்ரம்போட சாமர்த்தியமா, இல்லைன்னா வெறும் கற்பனையா, இல்ல திசை திருப்பறதுக்கான ஒரு முயற்சியா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.